அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அண்மையில் சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை மையமாக வைத்து தான் நம்ம இன்றைக்கு வாதிக்க இருக்கிறோம். அந்த கருத்து கணிப்பில் சொல்வது, இன்றைய சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்றால் திமுக கூட்டணிக்கு 36 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக கூட்டணிக்கு 3 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள். அதற்குள் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளை நமக்கு சொல்லுது. விஜய் ஃபேக்டர் அது பெரிய ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியினுடைய வாக்கு கணக்குகள், அந்த வாக்கு வங்கி அப்படின்றது பிப்ரவரியில் எடுக்கிறப்ப 52 விழுக்காடாக இருக்குது. ஆகஸ்டில் 48 மாறி இருக்குது. அதிமுக பாஜக அணிக்கு கூடி இருக்கிறது. ஆனாலும் இந்த கருத்து கணிப்பு சொல்றது விஜய் ஃபேக்டர் அதிமுகவை பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை மையமாக வைத்து தான் நம்ம இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். விஜயால் யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு பாதிப்பு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். வணக்கம் பெருமாள்மணி. பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள். வணக்கம் சுகுணா. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று விட்டு இந்த வாதத்திற்குள் செல்லாம். பெருமாள்மணி, சி ஓட்டர் அவ்வப்போது தொடர்ந்து அவங்க மூட் ஆஃப் த நேஷன் அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இந்த கருத்து கணிப்பினுடைய முக்கிய அம்சமா நீங்க எதை பார்க்குறீங்க? இல்லை, இந்த கருத்து கணிப்பு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3வது சக்தி வருகிறது அப்படிங்கிறத அவங்க ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒரு முறை அவங்க சர்வே நடத்திக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவில் ஒரு நம்பகமான ஒரு ஏஜென்சியாக அது இருக்குது. பல்வேறு தேர்தல் எழுமுடிவுகளை ரொம்ப நெருக்கமாக கணித்த பெருமை அவங்களுக்கு இருக்குது. ஆக அந்த வகையில் பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு 3வது சக்தி ஒன்று எழுச்சி பெற்று வருகிறது அப்படிங்கிறது. ஏன்னா 6 மாதங்களுக்கு முந்தைய அவர்களுடைய சர்வேலேருந்து இப்போது சமீபத்தில் வெளியான இந்த சர்வே 15% வரைக்கும் அந்த இருபெரும் கூட்டணிகளை கடந்த ஒரு வாக்கு அப்படிங்கிறது 15% தாண்டி போகும். பிப்ரவரியில் 7% இருந்தது, இப்போ 15%, ஏறக்குறைய இரட்டிப்பாயிருக்கு இல்லைங்களா? அப்போ அதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஒருபுறம் உறுதியாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது நீண்ட காலமாக உறுதி பெற்று இருக்கிறது. அப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலையும் ஒரு தேய்மானம் வருகிறது. 52% பிப்ரவரியில இருந்தது, 48 குறையுது. ஆனாலும் 36 சீட்டு அவங்க எடுக்கலாம். இல்ல, அந்த சீட்டு கணக்கு அப்படிங்கிறது வேற. நம்ம இதை பகுத்து தான் பார்க்கணும். அந்த ட்ரெண்ட் தான் இது. இதுல என்னன்னா, அவங்க ஒரு ஒரு சர்வே நடத்தலாம். ஆனா மக்கள் ஒரு தேர்தலுக்கு தயாரா இருக்காங்களா இல்லையாங்கிறது. ஏன்னா தேர்தலை ஒட்டி நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கும் ஒரு ரேண்டமா அப்படி நடத்தக்கூடிய கருத்து கணிப்புகள்லையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அது என்ன ட்ரெண்டை சொல்லுது அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமானது. ஏனென்றால் இது என்ன ட்ரெண்டை சொல்றதா நிச்சயமா நீங்க இந்த இதற்கு ரெண்டு இதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இவங்க இந்த சர்வே நடந்திருக்கு. இதற்கு முந்தைய சர்வே நடந்த பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உருவாகல. ஆனால் திமுக கூட்டணி நீண்ட காலமாக 2017 இருந்தே இருக்கு. அப்போ இதுல திமுக கூட்டணியில் ஏற்படுகிற ஒரு சரிவு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அது திமுக கூட்டணியோடு ஒப்பிடுகிற பொழுது அதுவும் மிகவும் குறைவான ஒரு வாக்கு சதவீதமாக இருக்கிறது. ரெண்டாவது, இது இரட்டிப்பாயிருக்கு. 7% இருந்தது, இப்போ 15ங்கிற அளவுல அது இரட்டிப்பாயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு ட்ரெண்ட் இங்க வருது இல்லைங்களா? அந்த ட்ரெண்டை தான் நாம இந்த இடத்துல நாம ரெண்டு முக்கியமான அம்சம். கிட்டத்தட்ட பிப்ரவரியில என்டிஏவுக்கு 21, அதுல ஒரு குழப்பம் இருக்கு. அவங்க என்டிஏன்னு எதை சொல்றாங்க? என்டிஏங்கிறது அதிமுக இல்லாத என்டிஏ 2024 தேர்தலில் போட்டியிட்ட என்டிஏவை தான் அவங்க சொல்றாங்க. அதுல இன்னும் நம்ம தெளிவா பேசணும்னா, பிப்ரவரியில என்டிஏன்றது என்னவா இருக்கு, இப்ப என்னவா இருக்கு அப்படின்றது அதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு பார்த்தால் என்டிஏல 21ன்றது இப்ப 37 கொடுக்குறாங்க. ஆனா இங்க 7ன்றது 15 ஆயிருக்கு. விஜய்ன்ற ஃபேக்டர், அதர்ஸ்ன்றாங்க. அதுல நம்ம சீமான் ஃபேக்டர் நம்ம அப்புறம் பிறகு கூட கட்டாயம் பேசணும். 52ன்றது திமுக அணி 48 குறைஞ்சிருக்குன்னா
இப்ப இதுல யாரு பெருசா பாதிக்கப்பட போறது? எல்லா தரப்புக்கும் தானே பாதிப்பு வரும். ஏனென்றால் இந்த இடத்துல தான் ஐயா டிடிவி சொன்னதை நம்ம இணைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு ஏற்கனவே 2001ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிக முக்கியமான தேர்தலாக கருதப்பட்ட அந்த தேர்தலை வடிவமைத்த ஒரு அனுபவம் அவருக்கு இருக்கு. ஆக அந்த இடத்துலேருந்து அவர் பார்க்கிற போது அவர் ஒன்று சொல்றாருல்ல, இந்த சி ஓட்டர் இதெல்லாம் வராமல் இருக்கும்போதே ஒன்று சொல்றாருல்ல, எல்லா தரப்பிலிருந்தும் வாக்குகளை பெறக்கூடிய ஒரு வல்லமை விஜய்க்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு? நிச்சயமா எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பு வரும். குறிப்பாக பெண்கள் வாக்குகளை விஜய் பெரிய அளவில் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு ஆகஸ்ட்ல ஒரு இந்த 7-15 ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. டபுள் ஆகிறது, இன்னும் போக போக அது அதிகமாகும். ஏன்னா இன்னுமே அவரோட அரசியல் தீவிரப்படல. அவர் இப்பதான் 2வது மாநில மாநாட்டை நடத்தியிருக்காரு. இன்னும் பெரிய அளவுல இது அதிகப்படுதுன்னா உங்களோட நம்பிக்கை சீட்டா கூட கன்வெர்ட் ஆயிடும்னு நம்புறீங்க? நான் தான் உறுதியா சொல்றேன், நிச்சயமாக சீட்டா கன்வெர்ட் ஆகும். இது ரொம்ப கன்வென்ஷனலான ஒரு சர்வே. ஆனால் நிச்சயமா களத்துல வந்து தேர்தல் நெருங்க நெருங்க அவர் இன்னமும் தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்துகிற பொழுது, ஏன்னா இப்போ வந்து நம்ம இப்போ 3 அணிகள்ங்கிற அளவுல நாம இன்றைக்கு இதை நாம பேசுகிறோம். அதுல அவங்க அதர்ஸ்னு சொல்றாங்க. அப்படின்னா திமுக கூட்டணி அஇஅதிமுக கூட்டணி இல்லாத ஒரு சக்தி வாக்குகளை வேகமாக பெறுவதற்கு ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது இன்னமும் அவர்களுடைய அரசியல் தீவிரப்படும். தேர்தல் நெருங்குற நேரத்தில் அவர்கள் இஷ்யூஸை நெருக்கமாக பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே சேர்ந்து இது ஐயா டிடிவி போன்ற தலைவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள். ஏனென்றால் இது இந்த முடிவுன்றது வந்து திமுகவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அல்லன்றது. 4% பெரிய எண்ணிக்கை இல்லையா? குறைஞ்சி ட்ரெண்ட் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அவங்க ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்து இந்தியாவிலேயே பாரதிய ஜனதாக்கு எதிரான ஒரு அணி 50% கடந்த பெருமை வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. ஆக இப்ப அந்த 50 இருந்து அவங்க இன்றைக்கு கீழ் நோக்கி வருகிறார்கள். இப்ப இன்னும் அடுத்து ஒரு சர்வே வந்ததுன்னா இன்னமும் இதுல வந்து பாஜக என்டிஏ கூட்டணியோட தெளிவான எண்ணிக்கை கிடைக்கும். ஆக இந்த சர்வே வந்து எல்லா கூட்டணிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியது. சுகுணாதி, இப்ப பொதுவா இந்த சர்வேலையும் சம்மரியில அவங்க சொல்வது வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரிக்கிறார், அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு இருக்கு, அதை சொல்றாங்க. இந்த சூழல்ல சொல்றாங்க அதிமுகவினுடைய அடித்தளத்தை வந்து தாவேகா அடிக்குது, அட்டாக் பண்ணுது அப்படின்றது சம்மரி பண்றாங்க. ஆனா பெருமாள்மணி சொல்ற இது திமுகவுமே மகிழ்ச்சி பட முடியாது. போக போக இந்த 7-15 அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திமுக அதிமுகவுக்குமே பெரிய சேதாரம் இருக்குமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இப்போ இது பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தேர்தலை ஒட்டிய நெருக்கத்தில் எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்புகள் தான் ஓரளவுக்கு துல்லியமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நமக்கு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பு இப்போ அடிப்படையிலே பார்த்தோம்னு சொன்னால் திமுக கூட்டணி வந்து 2024 லோக்சபாவில் 47% வாங்கியிருக்கு. இப்போ 48% அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் வந்து பிப்ரவரிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆகஸ்ட்டுக்கும் ஒப்பிடுவது அது ஒரு பக்கம், அப்படி ஒரு பக்கம் நம்ம வந்து அலசலாம். அதே நேரத்தில் உண்மையிலேயே வந்து வாங்கிய சதவீதம்ங்கிறது 47% லோக்சபாவில். அப்போ அதை விட 1% கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் நம்ம பார்க்கலாம். லோக்சபா தேர்தலில் வந்து ரியலா வந்து வாங்கிய வாக்குகளை விட 1% திமுக கூட்டணிக்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு பக்கம் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப நீங்க சொன்னது மாதிரி என்டிஏ அந்த குழப்பமும் இருக்கிறது. ஏன்னா லோக்சபால வந்து என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வந்து 2ஆ பிரிஞ்சது. இப்ப இருந்த என்டிஏ பார்த்தோம்னா அதிமுக ஒரு 23%, பிஜேபி கூட்டணிக்கு 18%, ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க 41% போட்டிருக்கிறாங்க. அது பிப்ரவரி 25 டேலியே ஆகாது. நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 21. அதுல ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா நம்ம முக்கியமான இந்த கீ ஃபேக்டர்ன்றது அதர்ஸ் வந்து 7-15 ஆகுது இல்ல, அது ரொம்ப. அதனாலதான் நம்ம தலைப்பிலே விஜய் யாராருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்த போறாருன்னு நம்ம கொண்டு வர்றது இல்ல. அதர்ஸ் 7-15 ஆகுங்கிறத தாண்டி 12-15 ஆகுது. 24 இருந்து அங்க அப்படி கனெக்ட் பண்றீங்க. ஆமா, 12% தான் வாங்கி 24 லோக்சபால 12% வாங்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 15% ஆகும். அப்படின்னா நீங்க விஜய் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியே இடல. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியே இடல. அப்ப இந்த 12% விஜய் கிடையவே கிடையாது. அப்ப 15% ஆகுதுன்னா 3% விஜய்க்கு வந்து வந்திருக்கிறது அப்படிதான் நம்ம கணக்கு பார்க்க. இன்னொன்று அதர்ஸ்ல திரு சீமான் அவர்களே சொன்னாங்க, கிட்டத்தட்ட அவர் சொல்வது வந்து எனக்கு ஒரு அநீதி, நான் 8% வாங்கி இருக்கிறேன், எந்த கருத்து கணிப்புலையும் என்ன அதர்ஸ்ன்னு சொல்றதுன்றது. இப்ப அதர்ஸ்ன்னு போட்டுட்டு 15% கொடுத்துருக்காங்க.
ஆனா விஜய் பத்தி தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. விஜய் தான் டேமேஜிங் ஃபேக்டர். அதுதான் இப்ப நம்ம கேள்விக்குள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத ஒரு விஜய், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சீமான், அப்படிங்கிறப்ப வந்து நம்ம சீமானையே முற்றிலுமா புறக்கணித்து விட்டு அதர்சனால விஜய் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? 12% வந்து வாக்குகள் வந்து அதர்ஸ் வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னா இதில் ஒரு 8% வந்து சீமான் வாங்கியிருக்கார், 4% வந்து மற்றவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப நான் இது வரைக்கும் வந்து எந்த தேர்தலுமே வந்து கட்சி ஆரம்பத்தில் வந்து 1.5 ஆண்டுகளாக வந்து விஜய் போட்டியிடவே இல்லை. நமக்கு இது வரைக்கும் நம்ம வந்து யூகங்களாக மட்டும்தான் பேச முடியுமே தவிர நம்ம கையில் டேட்டாவோட வந்து விஜய் வந்து இந்த இத்தனை சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் 15%ங்கிறப்ப நீங்கள் நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த 12%, 10% கழிச்சு பார்த்தீங்கன்னா 3% வேணால் தாவேக வாங்கலாம் அப்படிதான் சொல்ல முடியும். 8% சீமானுடைய வாக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பி ஒரு 4% வந்து மற்ற கட்சிகளுக்கு அதர்ஸுக்கு போய் சுயேட்சைக்கு உட்பட. ஆனா அதில் சுகுணா திவாகர் அதுல முக்கியமான கேண்டிடேட்டை கொடுத்து மக்கள்கிட்ட செல்வாக்கு அறிகிற கருத்து கணிப்புல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 27 விழுக்காடு இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு 18 விழுக்காடு, கிட்டத்தட்ட நெருங்கி வரார். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பாசிட்டிவ் அப்படின்றது மூட் ஆஃப் த நேஷன்ல தொடர்ந்து அவர் தான் முன்னிலையில் இருக்கிறார். விஜய் 18, இபிஎஸ் அவர்கள் 10 விழுக்காடு, அண்ணாமலை 9, அதுலயும் சீமான விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா இது இந்த இடம் நீங்க பார்க்க வேண்டிய இடம் இல்லையா? 18% வந்து மக்கள் செல்வாக்கோட இருப்பதா கருத்து கணிப்பு சொல்றேன். இது ரொம்ப குழப்பம். என்னன்னா வந்து நீங்க வந்து மக்களவை தேர்தலை பத்தி நீங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து தனிநபர் சார்ந்து எந்த தலைவர் பிடிக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறீங்கிறப்ப நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்க்கிற பொழுது அப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாதான் நம்ம எந்த ஒரு உறுதியான முடிவுக்குமே வர முடியும். தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு விஜயை பிடிக்கும், ஒரு நட்சத்திரம், ஒரு நடிகராக விஜயை பிடிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களுடைய அடிப்படையில் கூட ஒருத்தர் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அது வந்து ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான். பெருமாள் மணி அவர்கள் சொல்ற அந்த ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு, விஜய் அவர்கள் அந்த ட்ரெண்ட் அது டபுள் ஆகுதுன்றதும் எல்லாருக்கும் பெரிய சேதாரம் ஏற்படும்ன்றதை நீங்க நிராகரிக்கீங்க. அந்த கருத்து நீங்க ஏற்புடையதா இல்லைன்னு பாக்கல. விஜய் அதான் ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சா இல்லைங்க நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்க வந்து இதுல இருக்கக்கூடிய 2 விஷயங்களை பார்த்தீங்கன்னாலே அதுல வந்து எந்த இடத்துலயுமே விஜய் தமிழக வெற்றி கழகம்ங்கிறது நாடாளுமன்ற தேர்தலே போட்டியிடாத போது அந்த அதர்ஸ் அப்படிங்கிற இடத்த கொண்டு விஜய்க்கு நீங்க கொடுக்கறதுங்கிறது ரொம்ப அநீதியான ஒரு விஷயம். போட்டியிட்ட ஒரு கட்சிகளை வைத்து தான் நம்ம பேச முடியுமே தவிர போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த போட்டி வந்து முற்றிலுமாக புறக்கணித்தா தாவேக்காவை வைத்து நம்ம பேசுவதுங்கிறது ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். விஜய் என்ன ஃபேக்டரா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் ஒரு யூகமாக ஒரு கணிப்பாக ஒரு அரசியல் பார்வையாளனாக எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா விஜயினுடைய ஃபேக்டர்ங்கிறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படி நான் பார்த்தோம்னா இப்போ ஒரு பக்கம் திமுக கூட்டணி இருக்கிறது, அதிமுக கூட்டணி, அடுத்தபடி பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்க்குறப்ப இயல்பாகவே தமிழக வெற்றி கழகம் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதுங்கிறது அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு தான். ஆமா, திமுகவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை விட அதிமுக மற்றும் வந்து நாம் தமிழர் கட்சி தான் அதிகமாக இருக்கும். நீங்க ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நடந்து முடிந்த அந்த அவருடைய தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து முதல் மாநாட்டில் வந்து கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி 5 பேர்த்த அறிவிக்கிறாங்க. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலி அம்மாள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுவே ஒரு குழப்பம் தான். ஏன்னா அம்பேத்கர், பெரியார் மட்டும்தான் நீங்க கொள்கை தலைவராக சொல்ல முடியும், காமராஜருக்கு கூட நீங்க கொள்கை தலைவராக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார்லாம். ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம அங்க அண்ணாவும் எம்ஜிஆரும் வருகிறார். அப்ப நீங்க வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் போட்டீங்கனாலே அது அண்ணா திமுக ஆயிரும். ஆனாலும் ஒரு பக்கம் கொள்கை தலைவர் அம்பேத்கர், பெரியார் சொல்லிட்டு நீங்க அம்பேத்கரை கொள்கை தலைவர் சொல்லிட்டு நீங்க எம்ஜிஆர் கொண்டு வரவே முடியாது. எம்ஜிஆருக்கும் அம்பேத்கருக்கும் எந்த இடத்துலயுமே சந்திக்கக்கூடிய புள்ளிகளே கிடையாது. நீங்க அம்பேத்கரை முன்னிறுத்தணும்னா ஒண்ணு நீங்க தலித் இயக்கங்களை சொல்லணும் அல்லது இடதுசாரிகளை சொல்லணும். மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டில கண்டிப்பா திமுக தான் நீங்க சொல்ல முடியும். ஏன்னா அம்பேத்கர் பல்கலைக்கழகமா இருக்கட்டும், அம்பேத்கர் கல்லூரியிலிருந்து நீங்க சொல்றது வந்து ஒரு ஏடிஎம்கே ஓட்ட டார்கெட் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஏன்னா நீங்க எம்ஜிஆரை கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அது வந்து கண்டிப்பாக வந்து அதிமுகவுடைய வாக்கு. ஏன்னா நீங்க வந்து ஏன் வந்து நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக நான் சேர்த்து சொல்றேன்னா தமிழக வெற்றி கழகம் இங்க குறிவைப்பது என்பதே திமுக எதிர்ப்பு வாக்குகள் அல்லது திமுக வெறுப்பு வாக்குகள் தான். அது வந்து அதிகமா எங்க போயிருக்குன்னா ஒன்னும் அதிமுகவுக்கு போயிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தொடர்ச்சியா திமுக எதிர்ப்பு முன்வைத்தவ பாஜக கணிசமா போயிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி அது தோன்றிய காலத்துல இருந்தே அதிமுக விட திமுக தான் அதிகமாக வந்து விமர்சித்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப வந்து தமிழக வெற்றி கழகம் முன்வைக்கக்கூடிய ஒரு ஓட்டு அப்படிங்கறதே திமுக வாக்குகள் கிடையாது. திமுகவுக்கு எதிரான திமுக எதிர்ப்பு மற்றும் திமுக வெறுப்பு வாக்குகள் தான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிமுக மற்றும் நாம் தமிழர் வாக்குகளுக்கு அதிகமா போவாய். ஒரு இடம் சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா நம்ம முந்தைய விவாதத்திலும் அது பேசினப்ப ரொம்ப எளிதான கணக்குன்னா 4 முனை போட்டி, 3 முனையில் இருப்பவர்களும் திமுகவை தான் எதிர்க்கிறாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சாலே அட்வான்டேஜ் வந்து திமுகவுக்கு தான்.
இந்த சர்வேவும் அதான் சொல்லுது. அட்வான்டேஜ் அதான் அவங்க சொல்வது வந்து திமுகவுக்கு மறைமுகமாக தாவேகா பயனளிக்கிறது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிறது, அதிமுக வாக்குல பெரிய சேதாரம் இருக்கு அப்படின்னு. அட்வான்டேஜ் திமுகவுக்கு தானே. நீங்க திமுகவுக்கும் பிரச்சனை எப்படி சொல்ல முடியும்? அதான் சுகுணாதிவாகர் கேட்கிறேன். இல்ல அவங்க இதோட சேர்த்து இன்னொரு சர்வே கொடுத்திருக்காங்கல்ல, அதாவது என்டிஏ இந்தியா கூட்டணி அதர்ஸ் போட்டுட்டு திரும்ப ஒரு சர்வே, இன்னொரு சர்வே பர்சனாலிட்டி மேல போகும். அந்த பர்சனாலிட்டி மேல போற சர்வேல ஐயா எம்.கே. ஸ்டாலின் 27%, ஐயா விஜய் 18%, ஐயா இபிஎஸ் 10, அண்ணாமலை 9. இதுதான் ரொம்ப முக்கியமான சர்வே. ஏன்னா இங்க வந்து கட்சிக்கோ இல்ல யார் விஜய்க்கு ஓட்டு போட போறீங்க ஒரு நடிகை. நான் ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இதே இடத்தில் ஒரு அஜித் அவர்களோ இன்னொரு ஸ்டாரையோ கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதுதான் சுகுணா திவாகர் அவர்கள் சொல்றாங்க. கட்சி சார், கட்சிங்கன்னு நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் சுகுணா விட்ட இடத்துல இருந்தே நான் வரேன். 2024 தேர்தலில் அவர் போட்டி போடல. அப்போ அந்த இடத்துல இவங்க ஒரு சர்வேவை ஜெனரலா போகுது. ஒரு சர்வே அந்த லேயர்லயே வருது. பாராளுமன்ற தேர்தல், இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடந்தா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேக்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல முக்கியமா என்னன்னா, நீங்க ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டீங்களா, விஜய்க்கு ஓட்டு போட்டு யாரு முதலமைச்சரா வரணும் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த இடத்துல இதுல என்னன்னு பாருங்க. இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் இல்லாத 2 பேர் உள்ள வராங்க. அதாவது முதலமைச்சர் கேண்டிடேட்டா இல்லாத ஐயா அண்ணாமலை 9%. அந்த இடம் நியாயப்படி சீமான் அவர்களுக்கு கொடுத்திருக்கணும். நியாயமா ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தாங்க? 9% ஐயா அண்ணாமலையும் 18% ஐயா விஜய் வராரு. அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடம் தான் முக்கியமான பாயிண்ட். இப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் பிரிப்பார் அப்படின்னு சொன்னப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ஒண்ணுதான். 24ல 47 விழுக்காடு இந்தியா கூட்டணி, இப்ப 48. ஆனா பிப்ரவரியில 52 ஆனது திரும்ப 48க்கு குறையுதுன்றப்ப திமுகவுக்கும் சேதாரம்ன்றது தானே. 47ங்கிறது அது வந்து ஒரு ரியலான ஒரு நம்பர், அது வந்து வாங்கிவிட்ட வாக்கு. ஓகே, அதை அடிப்படையா வச்சு நம்ம பேசணும். அதனாலதான் சொல்றேன் வந்து நீங்க அதர்ஸ் வந்து 15% வருகிறது. ஆமா, 15%ங்கிறப்ப தமிழக வெற்றி கழகமே அங்க கிடையாது, அவங்க போட்டியே இடல. நீங்க அதை வச்சு நீங்க பேசுவதுங்கிறதே ரொம்ப நான் சொல்லிடுறேன். இன்னொன்னு நீங்க தனிநபர் சார்ந்து நீங்கள் வாக்குகள்ங்கிறப்ப அண்ணாமலைக்கு இங்க என்ன, அண்ணாமலை 9%ங்கிறப்ப நயினா நாகேந்திரன் அங்க இல்லையே. நீங்க சீமான் கூட உனக்கு பாஜகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நயினா நாகேந்திரன் வைக்கணும். இப்போ 9% அண்ணாமலைக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பார்கள்? ஒரு கேள்வி இருக்குல்ல கோடீஸ்வரன். கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளை வச்சு நம்ம கருத்து கணிப்பு பேசினா அவங்க நிராகரிச்சிருவாங்க, இல்ல மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டாலும் நிராகரிச்சது. பத்திரிகையாளர் பார்க்கிற பார்வைகள்ல சில விஷயங்கள் நமக்கு தெளிவுபடும். இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்புல விஜய் ஃபேக்டரை தான் அவங்க மையமாக வைத்து அதிமுக திமுக பத்தி பேசுறாங்க. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு புரிஞ்சுக்கிறது? அதாவது வந்து ஒரு சில விஷயம் இதுல இருந்து ஏத்துக்கலாம், ஒரு சில விஷயம் வந்து நம்ம அரசியல்வாதி போல இதை நிராகரிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்களே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் நிமிடங்களுக்கு முன்னாடி சொன்னீங்க, சீமான் அவர்களுக்கு கொடுக்காம அண்ணாமலை கொடுத்து, இது எப்பேர் பற்றி ஏமாத்து வேலை. அதாவது முதல்வர் வேட்பாளர் போட்டியிலேயே இல்லை, முதல்ல முதலமைச்சராக திரு ஐயா அண்ணாமலை வரணும்னா 120 சீட்டு அவங்க ஜெயிக்கணும். பிஜேபி 120 சீட்டு ஜெயிச்சாதான் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராவோ இல்லை முதலமைச்சராக ஆக முடியும். அப்போ இந்த குறைந்தபட்ச புரியல் கூட இல்லாமல் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரச்சனை. பட் ஆனால் இப்போ இதை அப்படியே புறம் தள்ளி விட முடியுமா? பத்திரிகையாளராக நம்ம பார்க்கணும்னா ட்ரெண்டை பார்க்கணும். விஜய்க்கு ஓட்டு வருது, கணிசமாக வருது, இளைஞர்கள் ஓட்டு வருது, நகரம் சார்ந்த பகுதியில் வருதுன்னு அவங்க அதை டீகோட் பண்ணுறாங்க. அது என்ன கேட்டால் உண்மைதான், அதில் வந்து டவுட்டு கிடையாது. இது புதுசும் கிடையாது, இதை சொல்கிறதுக்கு சி ஓட்டரும் தேவை கிடையாதுன்றது என்னோட பார்வை. இங்கே இருக்கிற நம்ம பத்திரிகையாளர்கள்கிட்ட இல்லை இங்கே இருக்கிற கலா அரசியல்வாதிகள் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த 15 விழுக்காடு இருக்குது பாருங்கள், இந்த 10லேருந்து 15 விழுக்காடு, இதற்கு ஒரு காலத்தில் பேர் ஐயா மூப்பனார், இதற்கு ஒரு காலத்தில் பேர் ஐயா வைகோ, இதற்கு ஒரு காலத்தில் பேர் கேப்டன் விஜயகாந்த், இதற்கு ஒரு காலத்துல பேரு கமலஹாசன், இதற்கு அப்புறமா வந்த பேரு சீமான். ஜனதாவை கூட சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு புது மாற்றம், ஒரு புதுசா ஒண்ணு வருது அப்படின்னும் போது அதற்குன்னு வந்து கணிசமா போவாங்க. அந்த இடம் கோட்டீஸ்வரன் பிப்ரவரியில எடுத்தப்ப அதர்ஸ் 7 இருக்கு, ஆகஸ்ட் 25ல 15 ஆகுது. அதுதான் மணி சொல்றாரு, இது டபுள் ஆயிருக்கு, இன்னும் அதிகமாகும், இன்னும் ஒரு களத்துக்கு போறப்ப இன்னும் அதிகமாகும் அப்படின்ற. களத்துக்கு ஐயா இன்னும் போகாமலே 15ன்னு வச்சுக்கோங்க, களத்துக்கு போனாலும் இன்னும் ஒரு 2-3% தான் ஏறும். எப்படி விஜய் கொடுக்க முடியும்? அதர்ஸ்ங்கிறது எல்லாரும் சேர்ந்தது தானே. இல்ல நீங்க களத்துக்கே போய் அவர் பயங்கரமா கம்பு சுத்துறாரு. 214 தொகுதியிலையும் வந்து அண்ணன் நேரு அவர்களுக்கு போட்டி போடுறாரு, விராலிமலையில விஜயபாஸ்கர் எதிர்த்து ஆள நிக்கிறாரு, தொண்டாமுத்தூர்ல எஸ்பி வேலுமணி எதிர்க்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மகேஷ் பொய்யாமொழி எதிர்க்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி இப்படியே வச்சுக்கோ வேட்பாளர் எல்லாத்துக்கும் போட்டாலுமே 18% தான் மேக்சிமம்.
அதுக்கு மேல அதாவது வாய்ப்பே கிடையாது. ஏன் இதை வந்து நான் ஆணித்தனமா சொல்றேன்னா, இளைஞர்கள் நகரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்க. இந்த 2 பேருமே நீங்க போலிங் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 55% நொண்டும். ஓட்டு போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சராசரி வாக்கு விகிதாச்சாரம் 70 விழுக்காடு தாண்டாம போறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா இந்த நகரங்கள் தான். இந்த நகரங்களில் தான் இந்த இளைஞர்கள் ஃபேஸ்புக்கில் ஓட்டு போடுறது, ட்விட்டரில் ஹாய் போடுறது, வீட்டில் அன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியில் வராமல் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்துக்கோங்க, தென் சென்னை அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அதிகமான ஃபாலோவர்ஸ், போலிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மதுரையில் டவுன் அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற இடத்தை விட போலிங் கம்மியாக, அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி. விஜய் வந்துட்டார்ல, ஆமாம் வந்துட்டார், தலைவரை முதல்வர் கண்டிப்பாக. அதனால தான் அந்த 2% 3% சேர்த்துக்க சொன்னேன். அவ்வளோ 15% முகம் சொன்னோம் பாருங்க. அதாவதுங்க ஒரே தேர்தலில் வந்த உடனே விஜய் வந்து அதிமுகவையும் புறம் தள்ளி விட்டுருவாரு, எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே கிடையாது, ஸ்டாலின் அவர்களே செக் வச்சுட்டு மாத்துருவாருன்றதுலாம் இதெல்லாம் வந்து அந்த தொண்டர்களா அவங்க ரசிகர்கள் இதெல்லாம் ரசிப்பாங்க. நீங்க வாக்கு அரசியல் கோட்டீஸ்வரன் நீங்க சொல்ல இடையூறுக்கு மன்னிக்கும். இப்ப மணி சொன்ன மாதிரி இப்ப செல்வாக்கு அப்படின்னு வரப்ப இபிஎஸ் அவங்களுக்கு 10 விழுக்காடு கொடுத்து விஜய் அவர்களுக்கு 18, திரு ஸ்டாலின் அவர்களுக்கு 27ன்றப்ப அந்த இண்டிகேட்டரையும் நம்ம எடுத்துக்க கூடாதா? இவர் முதல்வரா வரணும்னு ஆசைப்பட்டு 10 விழுக்காட்டினர் 18 விழுக்காட்டினர் ஆசைப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. சரிங்க, இப்போ மாநாடு நடக்குது, விஜய் அவர்களுக்கு கூட்டம் வந்தாங்க ஒரு இடத்துல. இவர் வந்து தெரு தெருவாக போயிட்டு 117 118 தொகுதி சுற்றிட்டு வந்துட்டார். அந்த இடத்துல எவ்வளோ பேர் சந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ பேர் கூடுறாங்க, காசு கொடுத்து வர்றதாகவே வச்சுக்கோங்க. ஏங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றதை விட்டுருங்க, தமிழகத்தில் ஒரு உண்மை என்னன்னா சின்னத்துக்கு தான் சண்டை நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூரியன் கட்சின்னு வாங்க, கிராமத்தில் போனீங்கன்னா ரெட்டலை கட்சின்னு வாங்க, அங்கே வந்து முகம்ன்றது யாருன்னு தெரியும். நிறைய பேர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்னமும் வந்து ஆண்டிப்பட்டியில் போய் கேட்டிங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வம் எம்ஜிஆர் கூட அந்த காலத்துலேருந்து இருக்கிறாருன்னு வாங்க. சேகர்பாபு கிட்ட போயிட்டு உனக்கு தான்ப்பா ரெட்டலையில் ஓட்டு போட்டேன்லாம் சொன்னவங்க இருக்கிறாங்க. சின்னத்தை பார்த்தோன்னே அந்த கை போகும், அது தானா. அவ்வளோ வருஷம் 40 வருஷம் ஊழலை பண்ணி கஷ்டப்பட்டு சாவுக்கு போய் மிரட்டி துட்டு வாங்கி கட்சி பண்ணி அப்புறம் உதவி பண்ணி எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் பண்ணி வந்த ஒரு கட்சியை படத்தில் நடிச்சுட்டு உடனே வந்து நான் அப்படியே லெஃப்ட் கையில் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு உடனே முதலமைச்சராக வருவேன்றது அந்த மாதிரி அந்த சர்வே இவங்க வந்து இப்படி வரலாமே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் முதல்வர்ன்றது பெரிய டாஸ்க் அப்படின்றப்ப யாராருக்கெல்லாம் பாதிப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் வாங்க போற ஓட்டுன்றது நிச்சயம் யாரையோ ஒருத்தரை பாதிப்பை உள்ளாக்கும். அது யாரு கம்மியா ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு, ஒரு 8% 10% வாங்குறாருன்னா அதிமுகவை பாதிப்பார். அதிகமா போச்சுன்னா திமுகவை பாதிப்பார். ஏன் அப்படின்னா இருக்கிற ஓட்டுல இருந்து தான் எடுக்க முடியும். விஜய் கேரளால இருந்து ஓட்டு வாங்கி வர முடியாது, ஆந்திரால இருந்து ஓட்டு வாங்கி வர முடியாது. அந்த இருக்கிற பக்கெட்டுக்குள்ள எவ்வளவு ஓட்டு இருக்கோ அதே 100 பேர்ல 80 விழுக்காடு வாக்கு போட்டா பெரிய விஷயம். இதுவரையிலும் வந்ததில்லை. 70 72 இல்ல 66 இவ்வளவுதான் ஆவரேஜ். நமக்கு 66ல இருந்து 72 த்ரெஷோல்டு. விஜய் ரொம்ப பிடிச்சி பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வந்தாலும் 8% வச்சுக்கோங்களேன். 80% விஜய் வந்துட்டு ஒரு 20% தான் மேக்சிமம். 80% போலிங் போனா நான் சொல்றேன். அந்த 20% வச்சு சீட்டு வருமா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா வரும், ஒரே ஒரு சீட்டு வரும். யாருன்னா விஜய் அவர்கள் ஒண்டி ஜெயிப்பார். 20%க்கு என்ன வரும்னா அதுதான் வரும். அதுவுமே வந்து அந்த பர்టిక్యులர் நீங்க வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி ஜெயிக்கணும்னா உங்களுக்கு 33 விழுக்காடுக்கு மேல நீங்க ஓட்டு வாங்கணும். அதுவும் சமமா மற்றவர்கள் பிரிக்கணும். ஒருவேளை அவங்க பிரிக்காம க்ளோஸ் கால் போச்சுன்னா நீங்க ஒரு 1/2% கூட வாங்கி கூட ஜெயிக்கலாம். அப்ப இந்த கணக்குலாம் இல்ல, கணிதம். இது நான் பேசுறது வந்து நம்பர். இந்த நம்பர் பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுக்கு எங்க ஒரு சர்வேல போட்டிருக்காங்க 105 சீட்டு ஜெயிப்பாருன்னு போட்டிருக்காங்க. அவருக்கே பார்த்தா சுகர் ஏறிடும் விஜய்க்கு. நீங்க சொல்லுங்க, 105 சீட்டுக்கு கொஞ்சம் வேட்பாளர் வேணாமா, முகம் தெரிய வேணாமா, அந்த மக்கள் பிரச்சனை புரிய வேணாமா? எல்லா தொகுதியிலும் என் முகம் தான், நான் தான். இப்ப ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க பிரச்சாரத்துல, நான் முன்னாடி சொன்ன பாருங்க, இதே கமலுக்கும் இப்படிதான் பண்ணாங்க. நம்ப வச்சு இந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டுருவாங்க. சீமான் அவர்கள் இந்த 8% வரதுக்கு எவ்வளவு வருஷம் உழைச்சிருப்பாரு, எவ்வளவு தெருவா போயிருப்பாரு, எவ்வளவு கூட்டம் பேசிருப்பாரு, மக்கள் பிரச்சனை பேசுறாரு. அப்போ ஒரு சைடு உழைப்பு ஒருத்தங்க, வைகோ எவ்வளவு போராட்டம் பண்ணிருப்பாரு, மூப்பனாருக்கு என்ன செல்வாக்கு, விஜயகாந்துக்கு என்ன செல்வாக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு நகரத்துல தான் செல்வாக்கு, விஜயகாந்துக்கு கிராமங்கள்ல செல்வாக்கு. கிராமத்துல இருக்கிற வாக்காளர்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி நகரத்தை விட. பேசலாம் சுவாமிநாதன். இப்ப நீங்களும் நிறைய கருத்து கணிப்புகள் அந்த அனுபவம்லாம் இருக்கும், நிறைய இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு இருக்கும். இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது ஒண்ணு. இப்போ கோட்டீஸ்வரன் அவர்கள் சொல்றது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்றது, குறைவா 8% அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் இருக்கலாம், ரொம்ப அதிகமாக வாங்கினா மேபி திமுகவுக்கு இருக்கலாம் அப்படின்றது. மற்றபடி பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது, களம் திமுக அதிமுகவுக்காக தான் இருக்கும் அப்படின்றது. இப்போ நீங்க இந்த டேட்டா வச்சு விஜயால் யார் பெரிதாக பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க, யாருக்கு அனுகூலம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க?
விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த போட்டி காலத்துல 3 போட்டி 4 முனை போட்டி நம்ம சொன்னாலும் கூட சீமான் அவர்கள் பலத்தை சேர்த்த முதல்ல அடைவார். ஏன்னா அவர் வந்து ஒரு மாற்று சக்தி அப்படின்னு அவரை பார்க்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதுனால அவர் ஓட்டுல ஒரு பெரும்பகுதி அந்த 15% அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கல சீமான் அவர்களுடைய ஓட்டுலயே ஒரு பெரும்பகுதி போயிருக்கும். ரெண்டாவதா பார்த்தா திமுக அதிமுக ரெண்டுமே எனக்கு சரிசமமா தான் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதா தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன் சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அந்த கட்சியில பெரிதாக இளைஞர் பலமே இல்ல. இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாமே இளைஞர்கள் தான். நம்ம பாக்குறோம் அந்த கூட்டங்கள்ல பார்த்தாலே தெரியும் பெரிய இளைஞர்கள் பலம் தான் இருக்காங்க. விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அதிமுக தன்னை மறுபரிசீலனை செஞ்சு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குனாங்க. ஐடி விங்க முதல்ல அவங்க தான் தொடங்கினாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இளைஞர்களை உருவாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே அந்த கட்சியில இல்ல. விஜய் கிட்ட இருக்கக்கூடியதுல பெரும்பான்மையானவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள். ஆனா அந்த தளத்துல திமுக கடுமையா வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய நிதியை தாண்டி கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்துல மட்டும் அரசோட டேட்டா படியே 2,02,824 பயனாளிகள் இருக்காங்க பெண் பிள்ளைகள்ல மட்டும். இதே மாதிரி ஆண் பிள்ளைகள்ல இருக்காங்க. பள்ளிகள் கல்லூரிகள்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு பிறந்த நாள் பேச்சு போட்டிகள் கூட நடத்துறாங்க. அடுத்தடுத்த தலைமுறைகிட்ட போய் திமுக சேர்ந்திருக்காங்க. அதிமுக விஜய் ஜெயலலிதா அவர்கள் இறந்து 8 ஆண்டுகள்ல பள்ளி கல்லூரிகள்ல அவங்க ஆட்சியார்ல இருக்கிற பொழுதே கூட பேச்சு போட்டி கூட நடத்தினது கிடையாது. அப்ப இளம் பெண்கள் பாசற ஆரம்பிச்சாங்க. அதுவும் விஜயகாந்த் அவர்களை கடுமையா விமர்சிச்சுட்டு ஆரம்பிக்கப்பட்டது இளம் பெண்கள் பாசற, இளம் ஆண்கள் பெண்கள் பாசற ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு ஆரம்பிக்கலன்றீங்க. ஆமா, அதுக்கப்புறம் இப்ப இளைஞர்கள் ஓட்டு இல்ல. அதிமுக பெரிதாக இளைஞர்கள் ஓட்டு இல்ல. அப்படி இல்லாத காலகட்டத்துல விஜய் திரட்டி இருக்கக்கூடிய இளைஞர் படை என்பது நம்ம இப்ப திமுகவை பாதிக்குமா அதிமுகவை பாதிக்குமானா திமுக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு இளைஞர் ஓட்டு பலம் இருக்குல்ல, அதையும் அது சேதப்படுத்தும். அதே நேரத்துல அதிமுகவுக்கு என்ன சேதத்தை ஏற்படுத்தும்னா அரசுக்கு எதிரான ஒரு ஓட்டு இருக்குல்ல, இந்த திமுக போதும் அதிமுக போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஓட்டையும் அது கடுமையா பாதிக்கும். அப்போ சுவாமிநாதன் இப்ப நம்ம நிறைய பர்சன்டேஜ்ல பேசுறப்ப பார்வையாளர்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா இடங்களா புரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு சீட்டு வருப்பா, யாருப்பா ஆட்சிக்கு வர போறாங்கன்னு. இப்ப 2 தரப்புக்குமே பாதிப்புன்னா கிட்டத்தட்ட இவங்க ஜெயிச்சு அவங்க ஜெயிச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் அமைவதற்கு வாய்ப்பு ஒண்ணு. விஜய் அவர்களால ஜெயிக்க முடியுமா? இந்த 2 கேள்வியை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்க? விஜய் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அவருடைய கட்சியில அவர் போட்டியிடக்கூடிய 234 தொகுதிகள்ல விஜய் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதைத்தான் 2006 விஜயகாந்த் அவர்கள் செய்தார். அவர் போட்டியிடுறப்ப அவர் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு 8.45% ஓட்டு எடுத்து காட்டினார். அதே மாதிரிதான் விஜய்க்கு ஏற்படும். அதே நேரத்துல என்னன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப நம்ம பாக்குறோம் 15% ஓட்டு விஜய் அப்படின்னு பாக்குறோம். சி ஓட்டருடைய கணிப்பு வந்து அந்த அளவிற்கு 15 என்பது சீமான் உள்ளிட்ட எல்லாரையும் உள்ளடக்கணா இருந்தாலும் இன்றைக்கு நான் மதிப்பீடு செய்வது விஜய்க்கு ஒரு 10% ஓட்டு இருக்கலாம் இன்றைக்கு இருக்கிற களச்சூழல்ல. இதே அவர் கிரவுண்ட்ல போறாரு, கடுமையா உழைக்கிறாரு, நிறைய மக்கள் பிரச்சனைகளுக்கு களமாறாருன்னா அது 15% வரைக்கும் உயரலாம். அது தேர்தல் நெருக்கத்துல 15% ஆகலாம். இப்ப ஆகிறாரு. அப்படி 15% ஆகிறப்ப திமுக அதிமுக யார் வலுவான வேட்பாளர்கள் களம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் முடிவு மாறிடும். ஒரு திமுகவுக்கான ஒரு ஆதரவு ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு கணிசமான ஓட் பேங்க் இப்ப உருவாக்கி இருப்பாங்க. இப்ப திமுகவுக்கே ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க, அண்ணா திமுகவுக்கே ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. அதை தாண்டி திமுக களத்துல கடுமையா வேலை செய்திருக்காங்களே கடந்த கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள்ல பார்த்தா எவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கொடுத்திருக்காங்க. அப்ப இப்படி நிறைய திட்டங்கள் செய்தது எதுக்காக இருக்கிறதுக்காக இளைஞர்கள் ஓட்டை எடுக்கணும், பெண்கள் ஓட்டை எடுக்கணும். அப்ப அது வந்து எல்லாமே திமுக பக்கம் போகக்கூடியதையும் விஜய் மாற்றாருல, நான் ஒரு சாய்ஸா இருக்கேங்கிறாருல. ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை எப்படி விஜய் பிரிப்பாரோ அது மாதிரி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போக வேண்டிய ஓட்டையுமே கூட ஒரு புதிய சாய்ஸ் இருக்காருல. விஜய் வந்தாலும் நீங்க இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறீங்க சுவாமிநாதன். இப்போ அந்த இடம்ன்றது இப்ப யூகிக்க முடியாத தன்மையில சட்டமன்ற களம் நகருதா அப்படின்றது. இப்ப நீங்க சொன்ன ஒரு புள்ளிக்கு ஒரு விளக்கம் வாங்கிக்கிறேன். சுகுணா திவாகர் கிட்டத்தட்ட அவர் 2 பக்கமும் சேதாரத்தை ஏற்படுத்திடுவார். இப்ப வேட்பாளர்களை பொறுத்து அவங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் முடிவுகள் இருக்க போகுது. இப்ப 2 தரப்புக்குமே அவர் வந்து பாதிப்பை ஏற்படுத்துவார்னு சுவாமிநாதன் சொல்றது எப்படி? இல்ல, இப்ப ஒரு கட்சிக்கு ஒரு பாதிப்பு அல்லது சேதாரம் அப்படின்னா ஒன்னு அந்த கட்சிக்கு நிலையாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியில ஒரு சேதாரம் ஏற்படுத்துறோம், அல்லது அந்த கட்சிக்கு புதிதாக வரக்கூடிய வாக்குகளில் வந்து ஒரு சேதாரம் ஏற்படுத்தணும். இப்போ திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கிங்கிறது நிலையாக இருக்கிறது. அதில் வந்து விஜய் வந்து சேதாரம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவர் வந்து முழுக்க திமுக எதிர்ப்பை தான் அவர் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு. அப்போ திமுக எதிர்ப்பை பேசுகிறப்ப திமுக ஏற்கனவே வாக்களித்து கொண்டிருப்பவர்கள் விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும்? இது லாஜிக்கான அடிப்படையில் லாஜிக்கான யங்ஸ்டர்ஸ் வந்து திமுகவுக்கு போடக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் வந்து விஜயை நோக்கி நகர்ந்துருவாங்க. அதான் ஏன் என்ன காரணம் இருக்கணும் வந்து இப்ப என்ன காரணம் இது வரைக்கும் விஜய் சொல்லியிருக்காரு. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு நிலையான வாக்குங்க இருக்கிறது. அதிமுகவுடைய அடித்தளம் அப்படிங்கறத
அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜி அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுக எதிர்ப்பு, ரெண்டாவது வந்து ஒரு நட்சத்திர கவர்ச்சி அப்படிங்கிறது. இது ரெண்டும் இயல்பாவே விஜய்க்கு இருக்கிறது. தொடர்ச்சியா திமுக எதிர்ப்பு பேசுறாரு, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி அவர் ஒரு பெரிய மாஸ்கருங்கிறப்ப அந்த ஓட்டு வந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து திமுக பிடிக்கும், திமுக தான் ஓட்டு போடுன்னு ஒருத்தர் சொல்லக்கூடியவர் திமுகவே திட்டிக்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு ஏன் ஓட்டு போடுவாங்கிறது அடிப்படையில் லாஜிக்கான ஒரு விஷயம். அதை தாண்டி திமுகவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ கூடுதலாக வரக்கூடிய வாக்குகள் இருக்கு இல்லையா? நீங்க கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வாக்குகள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் வந்து அதிமுக தான் அதிகம் போயிருக்கிறது. ஆனால் இவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், இந்த மூலமாக ஒரு வாக்குகள் வந்து கணிசமான அளவுக்கு திமுக வந்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவுக்கு அது வந்திருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப அது முழுக்க வந்து விஜய்க்கு போயிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பலன் அடைந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் வந்து என்ன பண்ண போறாங்கிறது எதுவுமே தெரியாது. அது எப்படி போறதுக்கு வாய்ப்பு? நீங்க எங்க குறுக்கிட விரும்புனீங்க? அதாவதுங்க வெறும் அதிமுக திமுக ஒண்டியில விஜய் அவர்கள் விசிகா ஓட்டியை நிறைய எடுக்கிறார் மெட்ராஸ்ல. அதுவும் குறிப்பாக இந்த போராட்டம்லாம் நடக்குது பாருங்கள், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு பிறகு. ஏன்னா கொள்கை அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களோ இல்லை வந்து விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் கிட்ட விஜயோட பேனர் எல்லாம் இப்போ அதிகமாக வைக்கிறாங்க நிறைய பேர். அந்த மனக்குமுறல்கள் காங்கிரஸ் ஓட்டி எடுப்பார். அதாவது கூட்டணி, அதாவது திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாரோ இல்லையோ ஓட்டு, ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம் விசிகால இருந்தும் நிறைய ஓட்டு எடுக்கிறார் விஜய். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இதே நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட பாத்தீங்கன்னா சாதிய கட்டமைப்புல கட்டப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து பெரிய டென்ட் வரல. பாஜக ஓட்டை யாராலும் எடுக்க முடியாது, ஏன்னா இருக்கிறதே கம்மி. அது வந்து டைட்டா இருக்கும். அது மோடி அவர்களே ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் மாற போறது இல்ல. அப்போ அதிமுக கூட்டணியில இருக்கிறத விஜய் தாக்க மாட்டாரு, அதிமுகவை தாக்குவார். ஆனா திமுக பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு, அவங்க வேட்பாளர் போடுமோ அவங்களோட ஓட்டெல்லாம். சுகுணாதிவாகர், சுவாமிநாதன் நீங்க இருங்க, நான் மீண்டும் வரேன். சுருக்கமா எனக்கு சொல்லுங்க. இப்ப கோட்டீஸ்வரன் சொல்றது அதிமுக வாக்கு வங்கியில ஒரு டேமேஜ் ஏற்படுத்தலாம், திமுகவில் இருக்காது, ஆனா திமுக கூட்டணி கட்சிகள்ல டேமேஜ் இருக்கும் அப்படின்றதுல இல்ல. அதுலயுமே கூட என்னன்னா, நீங்க கடந்த காலத்துல விஜயகாந்த் பாட்டாளி கட்சியுடைய ஓட்டுகளையுமே ஒரு தாக்கத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஒரு சினிமா நடிகர் வருகிற பொழுது அதிகமா வந்து வாக்களித்திருப்பவர்கள் தலித்துகள், பாமக கடுமையா வந்து எதிர்பார்த்தாங்க. இப்ப வந்து அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்குகளை வந்து கவர மாட்டாரா நம்ம சொல்ல முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னொன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப என்ன பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, அது அதிமுக கூட்டணியில் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காது. நீங்க சொன்னது மாதிரியான ஒரு லாஜிக்கலா பார்த்தா அதிமுக வாக்களை பாதிக்கிற மாதிரி திமுக கூட்டணி கட்சியுடைய வாக்களை விஜய் வந்து பாதிக்கலாம். ஆனா மேஜர் ஓட் ஷேர்ங்கிறது யாருக்கு இருக்கிறது? திமுக இருக்கிறது, அதிமுக லாஜிக்கா. எலெக்ஷனுக்குள்ள அது மக்களின் மனநிலையா இருந்தாலும் அது ஒரு கணக்காவும் இருக்கு. இப்ப கணக்கின் அடிப்படையில் தான் கருத்து கணிப்புகள் இருக்கிறப்போ சுகுணாதிவாகர் அவர்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 48 விழுக்காடு நீங்க 2019 இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் 40-45 அதை செக்யூர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதில் சில சேதாரம் இருந்தாலும் 4 முனை போட்டி அப்படின்னா ஒரு 35 எடுத்தாலே வெற்றி வந்துருமே திமுக அணிக்கு. இல்ல நிச்சயமா 35 எடுத்தாலே வெற்றி என்பதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்கு முன்னாடி நான் சுகுணானே சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். திமுக கூட்டணி கட்சிகள் சேதமாகுமா அப்படிங்கிற ஒரு புள்ளியை பத்தி இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன உதாரணம், கோயம்புத்தூர்ல கமலஹாசன் அவர்கள் போட்டியிட்டப்ப பாத்தீங்கன்னா கடைசி களம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஒரு நடிகர் போட்டியிடுகிற பொழுது திமுக கூட்டணி கட்சி சேதமாச்சு, அதனாலதான் காங்கிரஸ் 3வது இடத்துக்கு வந்துச்சு. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கு தான் போட்டி இருந்துச்சு. திமுக கொள்கை அடிப்படையில் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆனா திமுக கூட்டணி கட்சிகள்ல அது பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரே ஒரு தொகுதி கமலஹாசன் போட்டிட்ட ஒரே தொகுதி தானே? இல்ல தொகுதி விஜய் தொகுதிதான், அந்த ஒரு தொகுதி தான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அது கமலஹாசன், அதனால அந்த ஒரு தொகுதி. ஆனா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு யங்ஸ்டரான விஜய் போன்றவர்கள் உள்ள வர்றப்ப அது பல தொகுதிகளில் எதிரொலிக்கலாம். நீங்க ரொம்ப ஆமா எதிரொலிக்கலாம். இன்னொன்று வேட்பாளர்களுக்கு மட்டும்தான், அதாவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அந்த ஓட் பேங்கை வச்சு மட்டுமே வெற்றி பெற்று விட முடியாது. உள்ளூர்ல வேட்பாளர்களுக்கான ஒரு பரிச்சயம், அவர் எந்த அளவுக்கு களமாடி இருக்காரு, எவ்வளவு மக்கள் பணி செய்திருக்காரு என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அப்ப விஜய் ஓட்டை பிரிக்கிறப்ப உள்ளூர் வேட்பாளருக்கான பரிச்சயம் தான் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியா மாறும். நான் கிட்டத்தட்ட நம்பர்ஸ் தான் சி ஓட்டர் கருத்து கணிப்புல அதுல நிறைய லேயர், தமிழக அரசியல் பகுப்பாய்ந்து நிறைய லேயர்ஸ்ல பேசியிருக்கோம். இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ அதிமுகவில் அவர் சேதாரத்தை ஏற்படுத்துவார், திமுக அணியில திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சேதாரம் அப்படின்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? வேட்பாளர் தேர்வு இங்க ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகிறதா? அதை பற்றி நம்ம பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. பெருமாள் மணி, இந்த ரவுண்ட்ல எல்லாரும் கொஞ்சம் சுருக்கமா பேசலாம்னு நினைக்கிறேன். அதுல கோட்டீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது இந்த மாற்று திமுக அதிமுகவுக்கான மாற்று ஒரு 15-16% காலங்காலமா இருக்கிற பர்சன்டேஜ் தான். அது விஜய்க்கு 18 போகலாமே தவிர மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இருக்காது அப்படின்ற ஒன்று.
அதிமுகவுல பாதிப்பே ஏற்படுத்துறாருன்னா அந்த அணிக்கு அது பெரிய சேதாரமா இருக்காதா? இங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும்தான் சுகுணா திவார் சொல்றது, எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல இதுல அரசு பத்தி கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட 24% வந்து சைலண்டா இருக்காங்க. அவங்க அன்டிசைடட், பொதுவா அன்டிசைடட் இருப்பாங்க மணி. 25 விழுக்காடு 24 முடிவெடுக்கல, அப்புறமா எடுப்போம் அப்படின்னு அவங்க. நீங்க இது வந்து ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு ஒன்றோட மட்டும் நீங்க இதை சுருக்கி பார்க்க கூடாது. இப்போ இந்த அரசை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ அதுல 24% வந்து நாங்க வந்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்போ அது அப்புறம் பர்சனாலிட்டிஸ்ல வந்து விஜயினுடைய கிடைக்கிற முக்கியத்துவம், பிறகு 52% 48% இந்த கூட்டணி இறங்கி வந்திருக்கிறது. இது எல்லா புள்ளிகளையும் நீங்க வெவ்வேறு புள்ளிகளை இணைச்சி பாத்தீங்கன்னா அந்த இடம் தான் மணி. நீங்க கோட்டீஸ்வரன் சொன்னது இப்போ ஒருவேளை நம்ம பொதுவாக மாற்றம்லாம் வரப்ப பேசு பொருளா இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க களம் வந்து நேரோ டவுன் ஆகிட்டே இருக்கும். அது திமுக அதிமுகன்னு தான் ஆகும். அந்த இடத்துல தான் கோட்டீஸ்வரன் 18 தாங்க மேக்சிமம் ஒரு அச்சீவ், அல்லது 20ன்னு கூட வைங்க. விஜய்க்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குமே தவிர மற்ற என்ன நடக்கும்ன்ற கேள்வி இல்ல. இதுல வந்து எப்படி 30 மாறும்? இல்ல, அது வந்து ஒரு லீடர்ஷிப் ஷிஃப்ட் நடந்திருக்கதை நீங்க கணக்குல வைக்காமலே பேசுறீங்க. 1989 இருந்து 2016 வரைக்குமான அந்த தேர்தல் வந்து ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா தலைமையில நடந்த தேர்தல். அதற்கு பிறகு ஒரு லீடர்ஷிப் ஷிஃப்ட் வந்திருக்கு. இப்போ இவங்க வந்து ஒரு தேர்தலை ஐயா எடப்பாடியார் வந்து முதலமைச்சராகவே இருந்து எதிர்கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து எதிர்கொள்கிறார். அப்ப அந்த ஷிஃப்ட் இருக்குல்ல, நீங்க வந்து ஒரு 25 வருஷம் எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கரிஷ்மா. இன்னொன்னு அந்த கரிஷ்மான்னு பேசுறப்ப திரு ஸ்டாலின் அவர்களுக்கே நீங்க இப்போ ஸ்டாலின் அவங்க கவர்மெண்ட் அப்படின்னு போடுறப்ப கூட சாட்டிஸ்ஃபைடு, வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு 15 தான் இருக்கு. 15. ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் பர்ஃபார்மன்ஸ்னா 22. அவர் கன்சிஸ்டன்டா அவர் செக்யூர் ஸ்கோர் இருந்துட்டே இருக்கு. ஆமா. அப்ப லீடர்ஷிப் வேக்கம்னு எங்க சொல்ல முடியும்? நான் வேக்கம்னே சொல்லல. அந்த ஷிஃப்ட்டை நீங்க பாருங்க. இப்போ பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சிகள் எந்திரிச்சு வந்தது. இப்போ நீங்க 89 தேர்தலை எடுத்துக்கங்க. காங்கிரஸ் ஏறக்குறைய 20% இருந்தது. அதற்கு பிறகு அதை அப்படி செதுக்கி, நீங்க சொல்வது சூழல் அந்த இடம் வந்து செதுக்கி எப்படி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 2014 தேர்தல்ல மோடி வேவ் இந்தியா முழுக்க எழுந்தது. தமிழ்நாட்டில் அதை எப்படி 2 தலைவர்களும் எதிர்கொண்டாங்க. அப்ப அதெல்லாம் இணைச்சு தானே நீங்க பார்க்கணும். பழைய கணக்குகள் கோடீஸ்வரன் இல்ல, நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க இப்போ ஜெயலலிதா அம்மாவும் கலைஞர் ஐயாவும் இருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு சர்வே வைக்கும் போது இவங்க 2 பேருக்கு நடுவுல யாராவது ஒருத்தர் அவங்கள விட அதிக செல்வாக்கு பெற்றவரா வர முடியுமா? வந்திருக்க முடியுமா? இங்க விஜய் வந்து நிக்கிறாரு. அவங்கள விடனா இல்ல, ஸ்டாலின் அவர்கள் மேலதான் இருக்கிறாங்க சார். ஆமா சார். அப்ப ஆர்டர் எப்படி இருக்கும்? ஜெயலலிதா அம்மா கலைஞர் ஐயா, கலைஞர் ஐயா ஜெயலலிதா அம்மா. இப்ப இபிஎஸ் அவர்கள் இப்ப இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு தலைவர் உள்ள வந்து நிக்கிறாருல. கோட்டீஸ்வரன் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இபிஎஸ் அவர்களை தாண்டி செல்வாக்கு பெற்றவரா அவர் வந்துட்டார். 18%, இபிஎஸ் அவங்களுக்கு 10%ன்னா ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு. அதை கவனிங்கன்ற படம் யாரை வச்சு எடுக்க போறீங்க? கதாநாயகன் போட்டி. இப்போ இதுல முதல்வர் வேட்பாளர் வேணாம், விட்டுருங்க. மக்கள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடித்த நபர் யாரு, டிக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா, மோடியையும் வச்சுக்கோங்க, அதுல எல்லாரையும் வச்சுக்கோங்க, எல்லா தலைவரும் வச்சுக்கோங்க, விஜய் தான் டிக் போடுவாங்க. அரசியல் வேற, ஒருத்தரை பிடிக்கிறது வேற. எனக்கு முன்னாடி வந்து சகோதரர் சுவாமிநாதன் அழகா சொன்னாரு, இப்படிதான் உசுப்பேத்தி விட்டு கமலை எடுத்துட்டு போயிட்டு நின்று வானதி ஸ்ரீனிவாசன் கிட்ட தோக்க வச்சாங்க கோயம்புத்தூர்ல. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தல் கோயம்புத்தூர்ல நடக்கும்போது பாஜக கிட்ட கமல் தோப்பார்னு பத்திரிகையாளரா நான் நம்பல. எனக்கு அந்த தேர்தல் ரிசல்ட் ஷாக்கு. களத்துல கேண்டிடேட் மாறும். விஜய் அவர்கள் ஒரே ஆளை வச்சுக்கிட்டு நீங்க 15-18 வரலும் போலாம், அந்த வண்டியை ஓட்டலாம். அதுவே மேக்ஸிமம் நான் சொல்றது. ஆனா 35க்கு போவோம், ஆட்சி மாற்றம் வரும், லீடர் ஆயிட்டாரு. அப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், படிச்சேன், மூப்பனாரு, வைகோ, கேப்டன் விஜயகாந்த் சொல்றேன். இங்க வந்து அப்போ கூட அந்த ஆர்டர்ல அதிமுக திமுக பிரதான தலைவர்கள் இருப்பாங்க. இங்க இபிஎஸ் தாண்டி இவர் மேல இருந்து வந்துட்டாரு. ஒரு விஷயம், நீங்க இபிஎஸ் தாண்டின்றீங்களா? அதிமுக வந்து அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி 10 வருஷம் ஊழல் நடந்தது, ரெய்டு நடந்தது, இவ்வளவும் இருந்து பாஜக கூட கூட்டணி வச்சு 66 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதே எடப்பாடி பழனிசாமி தான். இன்னைக்கு வந்து எதிர்கட்சி பிரச்சனை கிடையாது, ஆளுகின்ற கட்சி கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டு இப்ப சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் நிலுவையில் இருக்கு பாஜக கூட்டணியில. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி வந்து விஜய்க்கு கீழே எடுத்துட்டு போய் வைக்கிறீங்க? அந்த சைடு சீமான சேர்த்துக்க மாட்டேன்றீங்க. ஆட்டத்துல அவர் 8% வாங்கியிருக்காரு, எந்த கருத்து கணிப்பிலும் காட்டுறது இல்ல. இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து 66 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தும்
எலெக்ஷனே நிக்கல, ஈரோடு கிழக்கு நிக்கல, 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்த்து பேசல, எதுவுமே பண்ணல. ஆனா நம்ம என்ன சொல்றோம், வந்துட்டாரு இதோ தலைவர். ப்ரூவ் பண்ணாத ஆளுக்கு இந்த ரொம்ப முக்கியமானது கேண்டிடேட் செலக்ஷன். ஏன்னா இவர் நிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த மார்ஜின் நேரோ ஆகும், 2000-3000 ஓட்டுல போய் நிக்கும். இப்ப கடுமையான போட்டி நிலவக்கூடிய சூழல். ஏன்னா ஒரு பக்கம் திமுக ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு அப்படின்னு அவங்க 200+ எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப களம் ரொம்ப கடுமையா இருக்கு. வேட்பாளர்களை மையமாக வச்சுதான் முடிவு இருக்க போகுது. அதுல விஜய் எங்க பிளே பண்ண போறாருன்றத வச்சுதான் ரிசல்ட் ரெண்டு அணிக்குமே கிடைக்க போகுதா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி இப்ப வேட்பாளர்களை மையப்படுத்தி அப்படின்னு சொன்னா திமுகவிலையும் அதிமுகவிலையும் யாரெல்லாம் நிற்பாங்க, ஏற்கனவே அந்த தொகுதிகளில் வந்து செல்வாக்கு மிக்கவர் நிற்பார்கள் அல்லது புதியவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். இப்ப விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க விஜயை தவிர்த்து வேற யாரையுமே தெரியாது. அதனால விஜய் வந்து எல்லா தொகுதியிலையும் நான் தான் வேட்பாளர் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாரு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். 2 விஷயம் மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். ஒண்ணு வந்து இப்ப அவர் பெருமாள்மணி சொன்னது மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு, ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக ஒரு தேர்தலை சந்திச்சிருக்காரு. அப்படி பார்க்க முடியாதுங்க. 2016 வந்து திமுகவில் வந்து தேர்தலை வந்து ஸ்டாலின் வந்து கவனிக்க ஆரம்பித்து விட்டார். அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு 2-3 தேர்தல் வந்துருச்சு. உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனா கலைஞர் கூட இப்படியான தொடர் வெற்றிகளை பெற்றதில்லை. அப்ப நீங்க ரெண்டையுமே சமப்படுத்த முடியாது. நீங்க வந்து விஜய தனிப்பட்ட அபிமானத்துக்காக வந்து பிடிக்கும் ஓட்டு போறதுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில வந்து ஸ்டாலினுக்கும் விஜயும் நிப்பாட்டிடவே முடியாது. ரெண்டாவது நீங்க சொல்றது வந்து திமுக அணின்றது கம்ஃபர்ட்டா தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இல்ல நான் சொல்றது வந்து இப்ப லீடர்ஷிப் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, லீடர்ஷிப்ங்கிறார் இல்லையா, அதுல இருந்து சொல்ல வரேன். நீங்க அப்படி வந்து நீங்க இப்ப கோட்டீஸ்வரன் சொன்னது மாதிரி எனக்கு யார் பிடிக்கணும்னு நீங்க டொனால்ட் ட்ரம்ப் நீங்க வச்சீங்கன்னா கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நீங்க வந்து அப்படி வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட பார்த்துட்டு அங்க ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்காது. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்லாவே தெரியும், இப்ப விஜய் கட்சியினுடைய பலம்ங்கிறது இளைஞர்களுடைய ஓட்டு மட்டுமே ஒரு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கப்படுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் சொன்னது மாதிரி எல்லாரும் ஓட்டு பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். சுவாமிநாதன் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அதிமுக வந்து இளைஞர் இளம்பெண்கள் பாசனம் எல்லாம் தொடங்கினதுக்கு பிறகு பெரிய அளவு அவங்க ஆர்கனைஸ் ஆகல. திமுகவில் ஆர்கனைஸ்டு தொடர்ச்சியா வந்து இளைஞரணிங்கிறது தொடர்ச்சியான நடந்துட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து இளைஞர்கள் ஒரு பெரிய பலமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அது ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டமாகவும் இருக்குது. நீங்க தொடர்ச்சியா அவங்களுடைய மாநாடுகள் கூட்டங்கள் எல்லாத்துலயுமே அவங்க இன்னமும் பொலிட்டிகலைஸ்டு ஆர்கனைஸ்டு ஆகல. அப்ப நீங்க ஒரு வேட்பாளர் இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாருன்னா அங்க ஒரு அதிருப்தி வருதுன்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. திமுகவும் அதிமுகவும் அந்த ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். ஒரு பொலிட்டிகலைஸ் ஆகாத ஒரு இளைஞர் கூட்டங்கிறது அது முற்றிலும் வந்து அதுக்கு எதிரான ஒரு நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. சுவாமிநாதன், இந்த போட்டி அப்படின்றது நீங்க கடந்த சுற்றுல சொன்னது ரொம்ப கடுமையான போட்டி தான் இருக்க போகுதா, யூகிக்க முடியாத தன்மையில தான் களம் இருக்கா? இல்ல, நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு களமாடுறாங்களோ, எந்த அளவுக்கு நன்கு அறிமுகமான நபர்களா இருக்காங்களோ அதை பொறுத்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே முடிவுகள் மாறிடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காட்டும் அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்டுவேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிட விரும்புறேன் சார். அதிமுக எந்த இடத்துல பலவீனப்படுதுன்னா, தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் தான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு படத்துல சொன்ன மாதிரி விஜய் தான் தான் திமுகவுக்கு எதிர்த்து அவரே ஆள் மனசுல ஆழமா நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் இவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னா இவர் உடனடியா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்துது. இன்னொரு பக்கத்துல திமுகவை பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள், இப்ப சுகுணாண்ணே சொன்ன மாதிரி தொடர்ச்சியா திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு இன்றைய கூட 8வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியா வெற்றிகளை அவங்க சந்திச்சு வராங்க. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அதிமுக மீதான விமர்சனமே வைக்கல. நீங்க என்னதான் வெற்றின்னு நம்ம சொன்னாலும் கூட தொடர்ச்சியா அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கு விஜய் எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ அதே மாதிரி பாஜகவையும் எதிர்க்கிறார். இன்னொரு தாவேக்கால சிறுபான்மையினர்களுக்கு மட்டுமே பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே 6000-7000 பேருக்கு மேல இருக்காங்க. சோ அப்ப அந்த சிறுபான்மையினர் ஓட்டும் உடைகிற போது ஒரு சின்ன பிரச்சனைகளை சொல்றேன். அப்படியெல்லாம் விஜய் சில விஷயங்களை செய்கிற பொழுது 2006 விஜயகாந்த் அவர்கள் 8.45% ஓட்டு எடுத்தார். அது திமுகவுக்கு வெற்றியை தந்துச்சு எதிர்கட்சிக்கு. ஆனா 96 சீட்டு தான் எடுக்க முடிந்தது. ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் அமைஞ்சது. அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி தனியாக போகிறப்ப, மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு வலுப்படுறப்ப இந்த மதசார்பற்ற அணி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அணிகள்லாம் அந்த கட்சியில அன்னைக்கு இருந்த பொழுது அது அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்தது. அதை வச்சு சொல்ற களம் நெருக்கடியாகத்தான் கடும் போட்டி இருக்கும். எல்லாரும் மிக மிக சுருக்கமா பெருமாள்மணி ஒரு வரியில எப்படி இதை சம்ம பண்ணுவீங்க? இல்ல, நமக்கு கண்ணு முன்னாடி 1 கோடி பாட்டில்கள் தினமும் சாயந்தரம் ஒரு நாள்ல விற்பனை ஆகுது. அதை ஆண்கள் வாங்குறத பாக்குறோம். அந்த 1 கோடி பாட்டில்கள் பெண்களினுடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு யார் பேசுகிறாரோ அவர்களுக்கு பெண்கள் வாக்கு கிடைக்கும். பெண்கள் வாக்கை பெறுகிறவர்கள் போட்டியில் முந்துவார். ஒரு வரியில சம்ம பண்ணணும்னா எப்படி சொல்லுங்க? இல்ல, விஜய் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த விஜயை ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி அதிமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு
கூடுதலான ஒரு சேதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு விஜய் கட்சியினுடைய இளைஞர்கள் அங்கிறது பொலிட்டிகலைஸ்ட் ஏன்னா தேர்தல்ங்கிறது ஓட்டு போறது மட்டும் இல்ல, தேர்தல்ங்கிறது ஒரு எலெக்ஷன் ஒர்க் இருக்கு. அதை எப்படி அவங்க பண்ண போறாங்கிறதுல பொறுத்துதான் வந்து விஜய் கட்சியினுடைய வெற்றி. அது சம பண்றதுல மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் அவர்களை தாண்டி அரசு ஊழியர்கள் 16 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க போராட்ட குணத்துல இருக்கிறாங்க, ஆட்சியின் மீது வெறுப்புல இருக்கிறாங்க. விவசாய கூலிகள் விவசாயிகளுக்கு அவங்களுக்கு மனக்கசப்பு இருக்கு, ஒரு சில பிரச்சனை இருக்கு. இந்த 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஓட்டு போட்டாங்கனாலுமே ஆட்சி மாற்றம் வந்துடும். விஜய மாற்றத்தை உருவாக்குறாரு இல்லையோ, மக்கள் கிட்ட தான் அது போகுன்ற மாதிரி நான் அதை பார்க்கிறேன். போட போறாங்கன்றதா மக்கள் கிட்ட தான் அது போகுமே தவிர்த்து மற்றபடி விஜய் வந்து எல்லாரோட மார்ஜினையும் குறைப்பாரு. 3% தான் நமக்கு விகிதாச்சாரம், மேபி அது இன்னும் குறையலாம். கடும் போட்டி சூழல் இருக்கு. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப